காலை வேளையிலும் கூட ஜூமில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம தொடர்ந்து இரத்த சாட்சியாய் மறித்தவர்களை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தவர்களை குறித்து நம்ம தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு உதவிக்காரனாகிய பிலிப்பு என்னக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம தியானம் பண்றோம். இவரை சுவிசேஷகனாகிய பிலிப் என்ற ஒரு என்ற பேர்ல கூட அழைக்கிறாங்க. நம்ம அவரை பத்தி நம்ம தியானம் பண்றதுக்கு இந்த வேலையில ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நம்ம தியானம் பண்ணலாம், ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே சுவாமி உமக்காக ஊழியர் செய்த ஊழியர்களை குறித்து ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஆண்டவரை தினந்தோறும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில இன்னைக்கு கொடுக்கறதாவே நாங்கள் ஆண்டவரை தியானம் செய்கிறதான இந்த ஆண்டவரே காரியங்களை நீர் ஆசீர்வதித்தாங்க. எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு உதவியா இருக்கும்படியாய் ஆண்டவரே சுவாமி நீர் எங்களுக்கு நடத்தும்படியா இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட உதவிக்காரனாகிய பிலிப்பு எனக்கூடிய இந்த மனுஷனை நம்ம பார்ப்போம். வேதத்துல பிலிப்புன்ன பெரிய பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷரும் ஒருத்தர் இருக்கிறார் பிலிப்புன்னு சொல்லி. ஸோ பிலிப்புனாவே பார்த்தோம்னா ஒரு இந்த மனுஷன் தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷனா தான் இருக்கிறார். அவரு அந்த பிலிப்பு பார்த்தோம்னாக்கா இயேசுனுடைய சீஷர் 12 பேர்ல ஒருத்தரா இருந்தார். ஒரு பிலிப்பு, அது வேற. இன்னைக்கு இந்த பிலிப்பு ஆரம்ப கால திருச்சபைகளில பணிவிடை செய்ய ஊழியம் செய்ய ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் இந்த பிலிப்பு. இந்த 7 பேருடைய குவாலிட்டியை நம்ம பார்க்கிறோம். அவங்க பரிசுத்தவான்களா இருந்தாங்க, நற்சாட்சியை பெற்றவங்களா இருந்தாங்க, படிச்சவங்களா இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு 7 பேரை அவங்க செலக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஆரம்ப கால திருச்சபையில நிறைய பேர் தேவ ஆலயத்துக்கு ஆராதனைகளை செய்ய அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய விதவைகளுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு சரியான சலுகைகள் பெறல, சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதனால மூத்த ஊழியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க ஒரு ஆலோசனை செஞ்சு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, இதையெல்லாம் கவனிக்க மற்ற ஒரு சிலரை நாம் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஜனங்களோட அன்பா இருக்கக்கூடியவர்களையும் நல்லா ஜனங்களுடைய குறைவுகளை மனதில் கொண்டு அதை எந்த ஒரு பாரபட்சமின்றி எல்லாருக்குமே அந்த கொடுக்கக்கூடிய உதவிகள், அந்த பணம் அல்லது அந்த உணவு போன்ற அனைத்து காரியமே சமமா போய் சேரக்கூடிய ஒரு எண்ணத்தோடு ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ண 7 பேர்ல ஒருத்தர் தான் இந்த பிலிப்பு. இவருடைய பெரும்பாலும் பகுதி பார்த்தோம்னா ஊழியம் சொல்லி பார்த்தோம்னா, அவரு அந்த எருசலேம் அந்த தேவாலயத்துல அவர் ஊழியம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவரு சுவிசேஷகனாக மாறி அவர் சுவிசேஷத்தை சொல்றாரு. சமாரியான கூடிய இடத்துக்கு போய் அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எத்தியோப்பியா நாட்டினுடைய இந்த ராணியோடைய உதவியாளராக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவர் என்ன பண்றாரு, போய் சுவிசேஷத்தை சொல்லி அவரை ரட்சிக்கிறார். அப்புறம் அவருக்கு திருமணம் ஆக்குறது. 4 மகள்கள் பிறக்கிறாங்க. 4 பேருமே பார்த்தோம்னா அங்க நல்லபடியா வளர்க்கிறாரு, தெய்வ பயத்தோட வளர்த்திருக்கிறாரு. இந்த 4 குமாரத்திகளும் மகள்களுமே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வேதத்திலே கொடுத்துள்ளது. இதுதான் நம்ம பிலிப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன்னா முதலாவதாக நான் சொன்ன மாதிரி நம்ம அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நீங்கள் கவனிக்கும் போது, ஆரம்ப கால திருச்சபையில உதவி செய்ய அந்த உதவிகளை மேற்கொள்வதற்காக அப்போஸ்தலர்களால பிலிப்பு உட்பட 7 பேர் என்ன பண்றாங்க, நியமிக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இதை நீங்கள் பார்க்க முடியும். அங்க இருந்தக்கூடிய விதவைகள் மற்றும் தேவையில உள்ளவர்களை அவங்களுக்கு உணவு மற்றும் மற்ற உதவி தொகைகளை எல்லாம் விநியோகம் செய்வதற்காக அவங்க இந்த ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக தான் அவர்களை நியமித்தார்கள். தொடர்ந்து பார்த்தோம்னா இவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியத்தை சரியா கண்ணு வருத்தமா செய்யறாரு.
ஆரம்பத்துல கொடுத்த ஊழியத்தை அவர் வந்து என்ன பண்றாரு, சரியா அவர் வந்து செய்யறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம உண்மை உத்தமாய் செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களே வந்து நமக்கு ஆசீர்வாதமா தருவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட காரியம் சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், அதை வந்து கர்த்தருக்கென்று அவங்க செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க முடியும். அதனால அன்பானவர்களே, நம்ம எந்த வேலை செய்யலாம், ஒருவேளை வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், எது செஞ்சாலும் சரி, நம்ம வந்து நம்ம நேர்த்தியா கரெக்டா நம்ம வந்து செஞ்சிட்டோம்னாவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அதை நம்ம மறந்து போய்விடவே கூடாது. பாருங்க, இவருடைய வாழ்க்கையில படிப்படியா வந்துட்டு உயிர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெல்ப்பரா வந்து இருக்கிறார், ஒரு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் நியமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்துட்டு அது வந்து கரெக்டா அவர் வந்து அந்த வேலையை செஞ்சாரு. ஆண்டவர் அடுத்ததாக அவரை ஊழியத்திற்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைத்து அவரை வந்து சுவிசேஷகராக மாற்றுகிறார். சுவிசேஷ பணியிலையும் கூட அவர் சரியா விதத்துல அவர் ஊழியத்தை செய்யறாரு. ஆண்டவர் வந்துட்டு அவரை மேலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்யற எந்த ஒரு சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அநேகம் பேர்ல வந்துட்டு உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி லூக்கா 16வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம். லூக்கா 16:10 கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். சோ அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி நம்ம பார்க்கிற விதம் அல்லது நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்றத நம்ம செய்யற வேலையை நிமித்தமாக தெரிஞ்சிடும். அதனால அன்பானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சத்திலும் நாம் அல்லது பெரிதில எத்தனை எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல உண்மை உள்ளவர்களாக. ரெண்டாவதாக பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செஞ்சார். ஆங்கிலத்திலே டீக்கன் என்று சொல்வார்கள். 7 டீக்கன்ஸ் அப்படின்வாங்க. அந்த டீக்கன் பதவியை வந்து பொறுப்பா அவர் வந்து நிறைவேற்றாரு. இதுக்கு அவருடைய குவாலிட்டி எல்லாம் பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவரா இருந்தார். அதுல சொல்ற அந்த குவாலிட்டிஸ்ல ஒரு குவாலிட்டி என்னன்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவரா இருந்தார். சோ இவரை அப்போ பார்த்தோம்னாக்கா இவருடைய வாழ்க்கையில வந்து இவர் பரிசுத்தமா இருந்தாரு, ஆண்டவருக்கு ரொம்ப பயபக்தியா வாழ்ந்தாரு அப்படின்றத நம்ம இந்த ஒரு தகுதிகளை வைத்து நாம் வந்து என்ன பண்ணலாம், மதிப்பிட முடியும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா அவர் வந்து ஆரம்ப காலத்துல உதவியாளராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட பிறகு என்ன ஆகுது, ஸ்தேவானுடைய மரணம் இல்லையா, ஸ்தேவான் வந்துட்டு அவர் வந்து கொன்னுடுறாங்க. ஸ்தேவானு ரத்த சாட்சியா மறிச்ச பிறகு என்ன ஆகுதுனாக்கா அங்க எருசலேம்ல வந்து ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அச்சம் ஏற்படுகிறது. இதனால வந்து கிறிஸ்தவர்கள் வந்து சிதறப்படுறாங்க. பல எருசலேம் விட்டு வேற வேற இடத்துக்கெல்லாம் போயிடுறாங்க. அப்படி போகும்போது சமாரியான கூடிய இடத்துலயும் வந்து நிறைய பேர் தங்கிறாங்க. யாரும் எருசலேம் பக்கம் திரும்பி வரல. ஏன்னா வந்தோம்னா நம்மளையும் கொன்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது. இதனால என்ன ஆச்சுனாக்கா அந்த சமாரியாவுல நிறைய பேர் அங்கேயே இருந்துட்டாங்க. அவர்களுக்கு வந்துட்டு சுவிசேஷம் சொல்வதோ அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்ல கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுனாக்கா தாமதம் ஏற்பட்டது. அதுக்கு பிலிப்பு என்ன பண்றாரு, அதுக்கப்புறமா இந்த விசுவாசிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருப்பதாலும் அல்லது வந்துட்டு இந்த ஸ்தேவானுடைய மரணத்தின் நிமித்தமாக எல்லாம் சிதறண்டு போன காரணத்தினாலும் இவர் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஆண்டவர் வந்து இவர் ஊழியத்திற்கு அளிப்பதை நான் பார்க்க முடியும். அவர் வந்து போறாரு, போயிட்டு ஊழியங்களை செய்கிறார். பிலிப்பு வந்து என்ன பண்றாருன்னா சமாரியா என்ற ஒரு இடத்துக்கு போறார், சமாரியா பட்டணத்துக்கு. நம்ம அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து தெரியும் என்னன்னாக்கா அங்க ஆண்டவர் வந்து பிலிப்பு கிட்ட வந்து ஒருவேளை உணர்த்தி இருக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா யாருமே வந்து வெறுமனே அப்படி போக முடியாது இல்லையா. அதனால பாருங்க 5வது வசனத்துல பார்க்கும்போது அப்போது பிலிப்பு என்ன பண்றான், சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். சோ நம்ம 8ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் மேல இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா
சிதறி போனவர்கள் என்ன பண்றாங்க, எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க, பிரசங்கித்தார்கள். அப்போ எல்லாம் போனவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அது திருச்சபையில வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அப்படியே ஒரு அந்த பூகம்பம், அதாவது அந்த மரணம், ஸ்தேவானுடைய மரணம் வந்து பெரிய பிளவுகளை ஏற்பட்டது. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான், ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த வரிசையில என்ன ஆச்சுனாக்கா, இவர் பிலிப்பு வந்து சமாரியாவுக்கு போறாரு. இந்த சமாரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா எல்லாருக்குமே தெரியும். இயேசுவானவர் இந்த சமாரியாவில வந்து அடித்தளத்தை போட்டவர். நம்ம சமாரியாவில வந்து இயேசு சுவாமி ஊழியத்தை ஆரம்பிக்க முக்கிய காரணம் இல்லையா? நீங்க யோவான் 4வது அதிகாரம் முழு அதிகாரத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசுறார். சமாரிய ஸ்திரியோடு பேசும்போது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் கிளியரா அவரும் சொல்றார். சொன்னது நிமித்தமாக அந்த பெண் ஆச்சரியப்படுகிறாள். தொடர்ந்து அவ என்ன பண்றா, ஊருக்கு போய் ஊர்ல வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றா, வந்து பாருங்க, ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை எல்லாம் சொல்றாரு, நடக்கிறத சொல்றாரு, நடந்ததெல்லாம் சொல்றாரு, அவருதான் மேசியாவோ என்னமோ, வந்து பாருங்க அப்படிங்கிறா. போயிட்டு அவ ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் சொன்ன உடனே எல்லாம் வராங்க, வந்து பார்த்து இயேசுவானவருடைய போதனைகளை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கடைசி வசனங்களை நீங்க பார்க்கும்போது, இவரே உலக ரட்சகர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்றாங்க. அப்போ இயேசுவானவருடைய அந்த சுவிசேஷ பணி அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சமாரியாவில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவங்க வந்து இயேசுவானவருடைய வார்த்தைகளால நிரப்பப்பட்டவர்கள் அங்க இருந்தாங்க, கேட்டாங்க இல்லையா, அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில வந்து இந்த பிலிப் என்ன பண்றாரு, அங்க மறுபடியும் அந்த சுவிசேஷ பணியை இவர் தொடங்குறார். இவர் வந்து போயிட்டு தொடங்குகிறார். தொடங்கினால என்ன ஆகுதுனாக்கா, அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, பிலிப்பு போயிட்டு அநேக அதிசயங்களை செய்யறார். நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு விட்டு என்ன பண்ணிச்சு, புறப்பட்டு போனது. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் குணமானார்கள். இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ரொம்ப பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா பிசாசனுடைய கட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கும், அப்புறம் வந்து சுகவீனமா இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு சரியா வந்து பராமரிக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் இல்லாத காலகட்டத்துல இவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அநேக அற்புதங்கள் நடக்குது. இதனால ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை வந்துட்டு இவர் ஏற்படுத்துறார், இவருடைய ஊழியம். பாருங்க, பிலிப்பு அடுத்ததாக வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு உதவி, அந்த உதவி செய்வதை வந்து தன் ஊழியத்திலும் வந்து தொடங்குகிறார். அவர் வந்து போயிட்டு அந்த சமாரிய பட்டணத்திலே ரொம்ப நல்லா ஊழியம் செய்து அநேகரை வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அவர் ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறார். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, அடுத்ததாக பிலிப்பு வந்து எத்தியோப்பியா நாட்டினுடைய ஒரு மந்திரியை வந்து அவர் சந்திக்கிறார். அவர் சந்தித்து அவர் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை கூறுகிறார். இந்த எத்தியோப்பியா நாட்டு மந்திரி வந்து யாரும் இல்லைங்க, இவர் வந்துட்டு யூதர்களை வந்து ஒரு யூதனா இருக்கணும், அல்லது தேவனை பற்றிய அறிவு உடையவனா இருக்கணும். இந்த எத்தியோப்பியா நாட்டினுடைய அந்த மந்திரி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, பார்த்தோம்னா பாருங்களேன், நம்ம வந்து வாசிக்கும் போது கிளியரா தெரியுது. ஏன்னா அவர் வந்து எருசலேமுக்கு வந்துட்டு அவர் மீண்டுமா திரும்பி போறாராம், அவர் ரிட்டர்ன் போறாராம். தேவ ஆராதனை முடித்து அவர் என்ன பண்றாரு, ரிட்டர்ன் போயிட்டு கொண்டு இருக்கிறார் தன்னுடைய ஊர். அப்போ அவர் என்ன பண்றாரு, திரும்பி போகும்போது தன்னுடைய ரதத்துல உட்கார்ந்து போயிட்டு இருக்கும்போது ஏசாயாவினுடைய நூலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து கொண்டே போயிருக்கின்றார். இப்போ நமக்கெல்லாம் கூட வந்து டிராவல்ல வந்து இருக்கும்போது நம்ம எல்லாம் பைபிள் படிப்போம், ஒரு போன்ல படிப்போம், அல்லது வேற எதனா நம்ம வந்து பார்ப்போம், பண்ணுவோம் இல்லைங்களா, போன்லயோ அல்லது பைபிள்லயோ எல்லாம் வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி அந்த மனிதருடைய பழக்கம் அப்படியா இருக்கிறது. அவரு வந்துட்டு மீண்டுமா தன்னுடைய நாட்டுக்கோ அல்லது வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியை எடுத்து வாசித்து கொண்டே இருக்கிறார். அந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்புக்கு சொல்றாரு, நீ உடனே ஏஞ்சிக்க, நீ எழும்பி அந்த ஒரு ரதம் போயிட்டு கொண்டிருக்கு, அது பின்னாடி நீ போயிட்டு அங்க போய் நில்லு அவங்ககிட்ட. பாருங்க, ஒரு ரதம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து 2 குதிரைக்கும் மேற்பட்டு இருக்கலாம். அப்போ குதிரைகளுடைய வேகத்தை நமக்கு பார்த்தோம்னாக்கா
சாதாரணமாவே ஒரு குதிரை வந்து 1 மணி நேரத்துக்கு 47 மைல் தூரத்துல வேகத்துல போகக்கூடிய ஒரு ஜீவன். 47 மைலுனாக்கா நம்ம ஏறக்குறைய வந்து பார்த்தோம்னாக்கா 1 மைல் வந்து 1.5 கிலோமீட்டர். அப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 60-70 கிலோமீட்டர் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த 70 கிலோமீட்டர் வேகத்தை வந்துட்டு இவன் அடையணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அது சாதாரணமா அது ஸ்பீடு. அது சாதாரணமா ரொம்ப ரொம்ப வேகமா இல்லாம ரொம்ப ஒரு மீடியம் ஸ்பீட்ல போறது வந்து அது 70 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியதா இருக்கும். சோ அப்படி அந்த வேகத்தை வந்து இவன் சரி சமமா போயிட்டு இவர் போறாரு. யாரு? பிலிப் போறாரு. தேவனுடைய பலத்தினால், இவன் மனுஷனுடைய பலத்தினால் அல்ல. சோ அப்படி போய் அவர் என்ன பண்றாரு? அந்த மனிதனை சந்திக்கிறார். அவரை சந்திச்சுட்டு அவரை வந்து பாக்குறாரு. பார்த்து அவரு கூடவே வரத பார்த்த உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான்? ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பாக்குறான். பார்த்த உடனே அப்ப கேக்குறான் பிலிப்பு, நீங்க வந்து என்ன படிச்சுங்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. அவரு இல்ல ஏதோ படிச்சுக்கிறேன் நானு அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சுவிசேஷத்தை சொல்றாரு, இயேசுவானவரை குறித்து சொல்றாரு. நீ படிச்சுக்கிட்டது வந்து ரட்சகர், அவர் தான் வந்து இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்துக்கு வந்தார், அவரை வந்து அடிச்சுட்டாங்க, அவர் வந்து கொன்னுட்டாங்க, அவருடைய ரத்தத்தினாலே நாம் காயமாறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கிளியரா சொல்லும் போது அந்த மனிதனுடைய எண்ணங்கள் மாறுகிறது, அவனுடைய மனக்கண்கள் திறக்கிறது, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்றான். சொன்ன உடனே என்ன ஆச்சுனாக்கா அவன் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு எண்ணம் அது வரைக்கும் அவனுக்கு வந்து இல்லை. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து அநேக சர்ச்சுக்கு போறோம், அநேக வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஆனா ஞானஸ்தானம் வந்துட்டு அப்படிங்கிறபோது அதனுடைய விழிப்புணர்வே இருக்காது. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச அந்த எத்தியோப்பியா நாட்டு சேர்ந்த அந்த மந்திரி கிளியரா தெரியுது, நான் வந்து ஞானஸ்நானம் இன்றி பரலோகத்துக்கு என்னால போக முடியாது. ஏன்னா இயேசுவானவரே அந்த திருமுழுக்கை எடுத்திருந்தார். அதனால நானும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய சபைகளில், நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம வந்துட்டு இப்படியாக வளர்க்கணும். என்னன்னா, அந்த ஞானஸ்நானம் இன்றிய அநேகர் வந்து இருக்கிறாங்க. 18, 20 வயசு, 22 வயசு வரைக்கும் அவங்க வந்து ஒரு சிலர் ஞானஸ்நானமே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஏன் பண்ணாக்கா? எனக்கு கல்யாணம், அப்பதான் கல்யாணமா இருக்கு, அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். பாருங்க, அவன் உணர்த்தப்பட்டவனா அவன் வந்துட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வந்தான். நீங்க கூட ஒரு சில திருச்சபைகள்ல வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இந்த ஞானஸ்நானம் எடுக்குவதற்கு முன்பதாக ஒரு 15 நாட்கள் கிளாஸ் வைப்பாங்க. ஞானஸ்நானம்னா என்ன, எதற்காக நீ ஞானஸ்நானம் எடுக்கிற, வேதம் என்ன சொல்லுது, ஏன் நீ எடுப்பதின் நிமித்தமாக என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளாஸ் செஷன் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்நானத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல இந்த ஒரு பழக்கத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். சரி, அது இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பிலிப்பு வந்து பார்த்தோம்னாக்கா தொடர்ந்து அவருடைய ஊழியம் வந்துட்டு அப்படியே தொடருது. அப்படியே இதோட நின்னு போல அவர் கிளியரா அவர் வந்து தொடர்ந்து போறாரு. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 8-9 வசனம் பார்க்கும்போது அவருக்கு திருமணம் ஆகிறது, 4 மகள்கள் பிறக்கிறாங்க. 4 மகள்களையும் தேவ பயத்துல அவர் வளர்க்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம கிளியரா நம்ம பார்க்க முடியும். சோ அதனால அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிற வண்ணமாக யோவேல் 2வது அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, உன்னுடைய குமாரனும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்போ அந்த வசனத்தின் பிரகாரமாக பிலிப்புடைய மகள்களும் கூட என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். சோ மொத்தத்துல இந்த பிலிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக பார்க்கும்போது, சின்ன காரியத்திலே கொஞ்சத்திலே நாம் வந்து உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம முதலே சொன்ன மாதிரி லூக்கா 16வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிற வண்ணமாக இயேசுவானவரை சொன்ன ஒரு வார்த்தை, சிறிய விஷயத்துல, சின்ன காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு தருவார். 2வதாக பார்க்கும்போது இதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆண்டவரை கீழ்ப்படுதலை வந்து விட்டுவிடல. ஆண்டவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே கரெக்டா அவர் கடைபிடிச்சாரு. இன்னைக்கு வந்து நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதலை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு வேகமா நீ போ அப்படின்னா பாருங்க, அவன் சரீரத்தை வந்து பொருட்படுத்தல, அவன் ஓடினான். போயிட்டு அந்த ரதத்தோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான். சேர்ந்து கொண்ட நிமித்தமாக தான் அவன் வந்து என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அவனுக்கு ஒரு உதவியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கீழ்ப்படுதல் நமக்கு இருக்க வேண்டும். 3வதாக பார்க்கும்போது அங்க சுவிசேஷத்தை அறிப்பதிலே தைரியம் கொண்டவனா இருந்தான்.
சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே அவன் என்ன பண்றான்னாக்கா தைரியம் உள்ளவனாக இருந்தான். அவன் பயப்படல. ஐயோ, எத்தியோப்பியா நாட்டுல இருந்து வந்திருக்கான், அதுவும் மந்திரி அவன், அப்புறமா அவன் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, ஒருவேளை அவன்கிட்ட நான் பேசுறது அது நல்லதா கெட்டதா, அவன் என்ன நினைச்சுப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. அவன் தைரியமா போறான், போயிட்டு அவனோட கூட பேசுகிறான். நம்ம பவுல் கூட இதைதான் சொல்றாரு. பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லும் போது அவர் சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்னன்னாக்கா, நீ உபதேசத்தை நீ என்ன பண்ணனாக்கா சொல்லு, நீ உபதேசம் பண்ணு. ஆரோக்கியமான உபதேசத்தை ஒரு சிலர் பொறுக்க மனம் இல்லை. அதனால நீ என்ன பண்ணு தீமோத்தேயோ, நீ ஆரோக்கியமான உபதேசத்தை நீ சொல்லணும், சொல்ல கட்டாயத்துல நீ இருக்கிற அப்படின்னு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்றாரு. அதனால அதே போலதான் அவர் உபதேசம், ஆரோக்கியமான உபதேசத்தை அவர் சொல்ல தயக்கம் யாருக்கு இல்ல, இந்த பிலிப்புக்கு இல்லவே இல்லை. அவர் தைரியமாக சொல்லுகிறார். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா, ஒரு ஒரு என்ன சொல்றேன்னாக்கா, தன் குடும்பத்தை வளர்ப்பதிலே, தன் குடும்பத்தை கட்டி காப்பதிலே ரொம்ப ஒரு நல்லவரா இருந்தார், ஒரு நல்ல உதாரணமா இருந்தார். ஏன்னா பார்த்தோம்னா அவங்க 4 மகள்களும் 4 குமாரத்திகளுமே பார்த்தோம்னா அங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். அப்போ தேவ ஊழியத்துல அவங்களும் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசிகளாக இருந்தாங்க. உபாகமத்துல பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது. என்னன்னா, அவருடைய வார்த்தைகளை நீ உன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிவுமாறு நீ சொல்லு. தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லும் போது மட்டுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வளரும் போது பெரியவர்கள் ஆன பிறகும் கூட அதை மறந்து போய்விட போக மாட்டாங்க. நீ உன்னுடைய வீட்டுல இருக்கும்போது, உன்னுடைய வழி பயணத்தில் நீ போகும்போது, நீ படுக்கும்போது எழும்போது அவற்றை பற்றியே பேசு. பிள்ளைங்ககிட்ட நம்ம தெய்வ வார்த்தையை பற்றி பேசணும் அப்படின்றது உபாகமத்திலே மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். அதனால அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிலிப்பின் வாழ்க்கையின் மூலமாக நம்ம 4 காரியங்களை, ஒரு சில 4 காரியங்கள அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுல பிரதானமாக 4 விஷயம். கொஞ்சத்திலே உண்மையா இருக்கணும். அப்புறமா பார்த்தோம்னாக்கா பரிசுத்த ஆவிக்கு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியணும். 3வது ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் பிரசங்கிக்கணும். 4வது குடும்பத்தை கட்டி எழுப்பணும். இப்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்துதான் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை நிச்சயமோடு வைத்ததுக்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, உதவிக்காரனாகிய அல்லது சுவிசேஷகனாகி பிலிப்பை குறித்து ஆண்டவரே சுவாமி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஆரம்ப காலத்திலே ஒரு சிறிய பொறுப்புல இருப்பினும் கூட ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே உண்மை உத்தமாய் ஊழியம் செய்தார். தொடர்ந்து அவரை ஆண்டவரே நீர் பெரிய ஊழியக்காரனாக, ஆண்டவரே சுவிசேஷகனாக நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, அவர் நிமித்தமாக சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அநேகருக்கு ஆண்டவரே சுவாமி விடுதலை பெற்றது. தொடர்ந்து ஆண்டவரே எத்தியோப்பியா நாட்டு மந்திரியும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே சுவாமி அவனை கொண்டு நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடுக்கிற தாவே எங்களை கொண்டு நீர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. நீர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆண்டவரே சுவாமி மனதார் கேட்டு ஆண்டவரே அதற்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படினும் உதவி செய்யுங்க. நீர் அப்படியாய் செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி. நாங்களும் கர்த்தாவே கொஞ்சத்திலே உண்மையா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படினோம். ஆண்டவரே ஆரோக்கியமான உபதேசத்தை நாங்கள் ஆண்டவரே சொல்லணும். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆண்டவரே உமக்கென்றே சாட்சியாய் ஆண்டவரே சுவாமி நாங்கள் வளர்க்கணும். இப்படியாய் நீர் ஆண்டவரே எங்களுக்கு தரப்போகிற தயவுகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜூமில இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக இந்த கரத்துல வருகிறோம். தேவைகளை சந்திங்க, குறைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தை ஆண்டவரே போட்டு பலத்தினால் இடை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய கால்வரி சாப்பல் ஊழியங்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்துல ஆண்டவரே சுவாமி பல ஆண்டவரே சுவாமி இடங்களிலே ஊழியங்களை தந்ததுக்காக நன்றி. ஹாஸ்டல் ஊழியமா இருக்கட்டும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அதில் பணிபுரிகிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காகவும் அதில் பயிர்கிறதான ஆண்டவரே மாணவர்களுக்காகவும் கருத்துல வருகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. தொழுநோயாளிகள் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. ஸ்கூல்களை நீர் ஆசீர்வதிங்க. பைபிள் ஸ்கூல்களை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி கம்ப்யூட்டர் கோர்சஸ் நீர் ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி இன்னும் அநேக வாய்ப்புகளை தரும்படியாகவும் அந்த ஊழியத்தை செம்மையாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஊழியங்களை ஆண்டவரே பொருளாதார உதவிகளை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிங்க. மட்டுமாய் தேவைகளை சந்தித்திரே ஸ்தோத்திரம். எங்களுடைய டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உடைய கரத்திலே வருகிறோம். நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே திலக் நகர் திருச்சபை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
கட்டுமான பணியை கூட கர்த்தாவை மட்டுமா நீர் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவைகளை சந்தித்துக் கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே சுவாமி அந்த கிரானைட் ஒர்க்கும், பிளம்பிங் ஒர்க்கும், ஆண்டவரே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும், ஆண்டவரே பெயிண்டிங் ஒர்க்கு, கார்பென்ட்ரி ஒர்க்கு, ஆண்டவரே வெளியே எலிவேஷன் ஒர்க்கு, ஆண்டவரே சுவாமி பிளாஸ்டிங் ஒர்க் போன்ற காரியங்களை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை செய்து முடிக்க தேவையா இருக்கிற பண உதவியும், ஆண்டவரே சுவாமி மனிதருடைய உதவியும் தயவும் நீ தர முடியாது மட்டுமாய் பாதுகாத்ததாக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுவாமி. எங்களுடைய ஆண்டவரே சுவாமி பெங்களூர் பகுதிக்காக ஆண்டவரே கரத்துல வருகிறோம். ஆண்டவரே சுற்றி அமைந்துள்ள திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு ஆண்டவரே ஆபத்து நாசமோசம் இன்றி மட்டுமா எங்களை பாதுகாத்து ஆண்டவரை செய்யும்படியா நீர் உதவி செய்த உங்களுடைய கரவுகளுக்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திற்காக இந்திய தேசத்துக்காக உங்களுடைய கரத்துல வருகிறோம். ஆண்டவரே சுவாமி தேசத்தினுடைய பாதுகாப்பு உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க எல்லாம் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே சுவாமி உடைய ஆண்டவரை பிரசன்னத்தை தொடர்ந்து வருகிற நாட்களிலே நான் இன்னும் அதிகமாய் நாங்கள் அனுபவிக்க எங்களை தகுதிப்படுத்த முடியாது. எல்லா துதிக நம்ம ஆட்சி மேலும் ஒருவருக்கு சிறுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.